ஆட சண்டால சிரிக்கி அவரு சும்மா இருந்தாலும் இவ விட மாட்டா போல ஐயா, நாலா பக்கமும் சுத்தி சுத்திலேயே வாரா அப்படிங்கிற வடிவேலோட டைலாக் தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா வைரல் ஆயிட்டு இருக்கு. அது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆமாங்க, அதை பத்தி நீங்க நம்ம பேச போறோம். தம்ப்நெயிலே நீங்க பார்த்திருப்பீங்க. மீண்டும் மீண்டும் த்ரிஷா, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா குருநாதா அப்படிங்கிற மாதிரி தான் தளபதியோட ரசிகர்களும் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஆதரவாளருமான எல்லாரும் பாத்தீங்கன்னா இப்போ இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, இதை பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் எல்லா விதத்திலும் பெர்ஃபெக்டா இருக்காரு ஐயா. ஆனா இந்த ஒண்ணுல மட்டும் ஏன் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து திரும்ப திரும்ப இதை பண்ணிட்டே இருக்காரு. இது வந்து நாம எல்லாரும் வெறுக்கிறோம், இதை வந்து ஏத்துக்கல. அவருடைய ஆதரவாளர் ரசிகர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இதை வெறுக்கிறோம் தெரியும். தெரிஞ்சும் அவர் வந்து இதை விட மாட்டேக்கார. ஸோ அப்போ அப்படி என்னதான் இதில் வந்து எப்படி மாட்டிட்டு முடிக்காரு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இன்னைக்கு விஜயோடைய ஆதரவு எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னு இவ்வளோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டென்ஷனாக இருக்காங்க. இதை வந்து சில பேராலாம் சொல்ல முடியுது, சில பேராலாம் சொல்ல முடியல. ஏன்னா வந்து இது அவருடைய தனிப்பட்ட முடிவுனால இது வந்து தப்புன்னு எல்லாருமே சொன்னாலும் அது அவர் வந்து விடுற மாதிரி இல்லை. திரும்ப திரும்ப இது வந்து நடந்துகிட்டே இருக்கு. அதான் என்ன கேட்டீங்கன்னா, நேற்று உங்களுக்கு தெரியும் சட்டசபையில எல்லாரையும் வச்சு செஞ்சு விட்டாரு. எதிர்கட்சிகள்லாம் ஓடிட்ட துண்டங்களும் துணியங்களும் ஓட வச்சுட்டாரு. ஸோ தளபதி விஜய் அவருக்கு பேச தெரியாது யாரா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹை பிச்சில் பயங்கரமா அவருக்கு ஃபயர் விட்டு அவர் பண்ண சைகைக்கும் அவர் பேசின ஸ்பீச்சுக்கும் எல்லாரும் அவ்வளோக்குள்ள கொண்டாடிட்டு இருக்கும் போது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி, அதாவது உதயநிதிக்கு ஆதரவா செயல்பட்ட மாதிரி தெரியுது த்ரிஷா அவர்கள் போட்ட அது பதிவு. ஏன்னா ஒரே ட்வீட்ல ஒட்டுமொத்தமா நீங்க நல்லா பார்க்கணும். இப்போ கூட ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டோம். அதுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மனைவி சம்மந்தப்படுத்தி, அதாவது செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை தேடும் மனைவின்னு சொல்லி ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தார். அதையே நீங்க வந்து ஏன் பர்சனல் அட்டாக் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவர் வந்து விமர்சனம் பண்ணி தான் அந்த வீடியோ பேசியிருந்தேன். இப்போ மற்றவங்களாம் குறை சொல்றதுக்கு நாம ஏன் குறை சொல்லணும் அப்படிங்கிற லெவலுக்கு இந்த போஸ்ட் வந்து உழம்போது எல்லாருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அல்வாவை எடுத்து ஊட்டுற மாதிரி தான் இருக்கும் வாயில. அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளவுக்குள்ள நம்ம எதிரணிகள் விஜய் அவர்களை எங்கேயாவது ஒரு சான்ஸ் கிடைச்சாதா வச்சு செஞ்சு விட்டுறணும், ஓவர் ஆடுறான், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவருக்கு மேல அப்படியே காத்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல சொல்லி வச்ச மாதிரி உதயநிதி அவருடைய கைக்குள்ளே செயல்படுற மாதிரி த்ரிஷா அவர்கள் ஒரு ட்விட்டர் தூக்கி போட்டு ஒரு போஸ்டை போட்டு ஒட்டுமொத்தமா இது ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா முதலமைச்சர் விஜயோடைய பிறந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா June 22, அதாவது ஒன் டே பிஃபோர் தானே. அன்னைக்கு தானே இந்த ட்விட்டர் போட்டுருக்கணும், அன்னைக்கு கூட போடல. ஆனா கரெக்டா நேற்று நைட்டு. ஸோ அவங்களுக்கு இது நல்ல வசதியாக போயிடுச்சு. அவ்வளோ பேர் எடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து விஜயோடைய ஆதரவாளர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரிச்சலாக இருக்கு. ஏன் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா த்ரிஷாவே திட்டுறாங்க நிறைய பேர். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையாக சில பேர் இருக்காங்க, இதுக்கு மட்டும் த்ரிஷா மட்டுமே காரணம் கிடையாது. ஏன்னா விஜய் அவருடைய அனுமதி இல்லாமல் த்ரிஷா வந்து ஒரு போஸ்ட் போட மாட்டாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்போ நாம அதாவது இப்போ ரசிகர்கள் ஆதரவாளர்களுடைய எண்ணோட்டம் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம இவ்வளவுக்குள்ள அந்த த்ரிஷாவை வெறுக்கிறோம், அவருக்கு இவ்வளவுக்குள்ள நம்ம வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு முதலமைச்சராக உட்கார வச்சிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் அதாவது சினிமா துறையே அவ்வளவு கோடி ரூபாய் பணத்தையே விட்டுட்டு இருந்த மனுஷன் அப்ப ஏன் த்ரிஷா மட்டும் விட மாட்டேங்காரு, தொடர்ந்து ஏன் கூட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமான மனநிலை தான் எல்லாருக்கும் மனசுல இருக்கு. அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேசலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் அதாவது பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா முட்டு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு, அதனால அவர் தொடர்ந்து கூட்டு வராது, அது மட்டும் இல்லாமல் இது அவங்களுடைய பெர்சனல். ஸோ அதனால இதை பற்றிலாம் நம்ம பேச தேவையில்லை அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது பெர்சனலுக்குள்ளேயே வராது. அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களை ஒரு அரசியல்வாதியாக மட்டுமே பார்க்கல. வெறும் அரசியல்வாதியாக அவங்க பார்த்துருந்தாங்கன்னா அவர் இவ்வளோக்குள்ள ஜெயிச்சு இன்னைக்கு முதலமைச்சராக ஏற்க மாட்டார். அதாவது அவருக்கும் இவங்களுக்குள்ள உள்ள அந்த பிணைப்புங்கிறது அவங்க வீட்டில் ஒருத்தராக பார்க்க ஆரம்பிச்சது தான் இமோஷனல் பாண்டிங். அதை தான் விஜய் அவர்களும் இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்காக தான் சொல்லியிருப்பார். எனக்கு அவங்களும் 30 ஆண்டு கால ஒரு பந்தம் சும்மா நேற்று என்னைக்கு வந்துடும் இல்லை, அவங்க வீட்டுல போயிருக்காங்கன்னா அது எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உழைச்சிருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ அந்த இமோஷனல் பாண்டிங் தான். அதனால தான் அவர் இந்த மாதிரி விஷயத்துல அந்த அவர் பேச்சு அடிப்படும் போது இந்த த்ரிஷா கூட அவர் இருக்கிற மாதிரி போட்டோ வரும்போது அவங்களோட சேர்ந்து வரும்போதுலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹார்ட் ஆகுது. அதை வந்து இது வந்து முதலமைச்சர் விஜய் அவருக்கும் தெரியும், தெரியாம கிடையாது. ஏன்னா முதல்ல அவர் வந்து இந்த கல்யாண வீட்டுக்கு கூட்டு வந்தார்ல, அப்பவே எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான எதிர்ப்பு காட்டினாங்கல்ல. என்னன்னா எங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு சீரியஸ்னஸ் கூட உங்களுக்கு இல்லையா, உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, நீங்க ஜெயிக்கணும் தேர்தல்ல இந்த டைம்ல இதை கூட்டு வரீங்களா ஏன்? அதான் அதுக்கு முன்னாடி தான் உங்களுடைய வைஃப் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் கொடுத்துருக்காங்க, இப்போ இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனாலும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஒரு வாய்ப்பு வந்து சொன்னாரு, நீங்க அவ்வளவு சீரியஸா எடுத்துக்க வேண்டாம், அது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன், நீங்க வந்து ஃப்ரீயா இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அப்போ இந்த பிரச்சனை அதாவது த்ரிஷாவோட நாம இருக்கிற மாதிரி விஷயங்கள் நம்முடைய ஆதரவாளருக்கும் நம்முடைய மக்களுக்கும் பிடிக்கல அப்படிங்கிறது முதலமைச்சர் விஜய் நல்லாவே தெரியும். தெரிஞ்சு இந்த ஏதாவது திரும்ப திரும்ப அவர் அலோவ் பண்றாரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம்,
அது நடக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆதங்கமும். நடந்தா அது சரி கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா, திரிஷா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கட்சிக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணோட்டம் முதலமைச்சர் விஜய் அவருக்கு இருக்கலாம் நினைக்கிறேன். இல்லை இன்னொன்று அவரை வந்து திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணோட்டம் இருக்கலாம். இந்த ரெண்டையும் தவிர வேற எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால தான் எவ்வளோதான் மக்களுக்காக எவ்வளோ விஷயங்களை விட்டுட்டு வந்தவர், இந்த மக்கள் நம்ம எவ்வளோ அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவர், இப்போ எல்லா விஷயத்திலும் கரெக்டாக இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த விஷயத்தில் மட்டும் திரும்ப திரும்ப அதை பண்ணுறாருன்னா அது ஒன்று தான். நீங்கள் நினைக்கலாம் அப்படிலாம் கிடையாது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம்ல, நீங்கள் ஏன் அதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்ட்டு. அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறவங்க ஒரு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அவங்க மனைவி வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அந்த பிரச்சனைக்கு காரணமும் இவங்க தான். இவங்க பேரை குறிப்பிட்டு தான், அதாவது பேரை டேரெக்டாக குறிப்பிடல, ஒரு நடிகை சொல்லி கொடுத்தா அது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? அதை குறிப்பிட்டு அவங்க வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அந்த வழக்கு தொடர்ந்துருக்க நேரத்தில் உங்க உண்மையிலேயே ஒரு தோழியாக இருந்தால், இப்போ அவர் முதலமைச்சர் ஆயிட்டார், நாம இப்போ அவர் கூட இருக்கிற மாதிரி அந்த போஸ்ட் எல்லாம் போட்டா எதிர்க்கட்சியினர் இப்போ அவரை வந்து உதயநிதி அவர்கள் நேரத்து தான் அந்த கிண்டல் பண்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ இந்த சமயத்துல நம்ம ட்வீட் போட்டு அவர் கூட இருக்க மாதிரி போட்டா அது பிரச்சனை ஆகுமா ஆகாதான்னு அந்த உண்மையான தோழியா தான் அவங்க தெரியுமா தெரியாதா, அவருடைய அந்த லெவலுக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உண்மையிலே ஃப்ரெண்ட்ஷிப்பா வந்துட்டு போங்க, தப்பு கிடையாது. அதாவது உங்களுக்கு போஸ்ட் ஆகி வெளியிட்டு அதே ஒரு கான்ட்ரவர்சி ஒரு பிரச்சனையாக்குறீங்கன்னா இது வந்து நார்மலைஸ் பண்ண பாக்குறாங்க. அதாவது இப்போ முதல் நாள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த கல்யாண வீட்டுக்கு போகும்போது கூட்டு போகும்போது நமக்கு அதெல்லாம் பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. எல்லாருக்கும் சமயம் டென்ஷனா இருந்துச்சு. என்ன எப்படி கட்டண பொண்டாட்டி விட்டுட்டு பெத்த பிள்ளைங்க விட்டு இப்படி ஒத்தி கூட போறாரு, அவர் வந்து இதை வந்து நான் சோத்துல வச்சுக்க வேண்டியது அப்படி எல்லாரும் கோபமா இருந்துச்சு. ஆனா அதுக்கு அடுத்தாப்புல அஜித்குமாரோட தாயார் வீட்டுக்கு அவங்க கூட்டு போகும்போது அவ்வளவுக்குள்ள கோபம் ஆக்ரோஷம் இருக்காது, கொஞ்சம் எரிச்சல் இருந்துச்சு. ஒரு கரும்புலி வச்ச மாதிரி இருக்கு, இது ஏன் பின்னாடியே வருது அப்படிங்கிறது எரிச்சல் தான் இருந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கோபம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்து நார்மலைஸ் பண்றாங்க. சரி, எனக்கு தெரிஞ்சு ஆமா விஜய்னால திரிஷா தான் அப்படிங்கிற நார்மலைஸ் பண்ண பார்த்தாங்களோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அது வந்து சரி கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளால அதை ஏற்றுக்கவே முடியாது. அதாவது நீங்க வந்து மனைவி கூட உங்களுக்கு பிரச்சனை இருக்கட்டும், உங்களுடைய பர்சனல் லைஃப்ல அதெல்லாம் அது ஒரு ஓகே, அது எல்லா வீட்லையும் நடக்கிற விஷயம். இங்க யாரும் யோக்கியம் கிடையாது. ஒரு அரசியல்வாதியா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள அரசியல்வாதிகள் எல்லாரையும் எடுத்துக்கிட்டா அவங்க வந்து 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டின்னு கதையெல்லாம் சொல்லவே அப்படியே கேவலமா இருக்கும். ஓகேவா? ஆனா அதை சுட்டி காட்டி இதை வந்து நார்மலைஸ் பண்றது சரி கிடையாது. இல்ல இங்க முதலமைச்சர் விஜய் அவர்களை மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்ணனா ஒரு இதா பார்க்கும்போது அவர் வந்து எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருக்கும்போது இந்த விஷயத்துல மட்டும் இதை பண்ணும்போது அப்ப எல்லாருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா கண்ணை ஒருக்குமா ஒருத்தாதா. அப்ப இது வந்து ஏன்னா நீங்க வந்து ரொம்ப இளைஞர்களுடைய ஒரு முன்மாதிரியா நீங்க வந்து ஒரு கட்சியோட தலைவரா முதலமைச்சரா இருக்கீங்க, உங்களை எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க. ஸோ அப்படிங்கும்போது நீங்க ஒரு குடும்பத்து தலைவனா, ஒரு கட்டண பொண்டாட்டி மனைவி இல்லையா, நீங்க டைவர்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இவங்க கூட நீங்க வந்து ஜோடியா சேர்ந்துருந்தீங்கன்னா யாரும் தப்பா சொல்ல போறதே கிடையாது. இதெல்லாம் மீறின ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு அந்த விஷயத்துல மட்டும் தான் விஜயவன் மேல எனக்கு ஒரு வெறுப்பு மாதிரி எனக்கு கோவம் வர காரணமே கேட்டீங்கன்னா அது ஒன்னே ஒண்ணுதான். அதாவது ஒரு மனைவி வந்து கூட இவங்க வந்து விலைக்கு வச்சிருக்காரு, மனைவி கூட வந்து பார்த்தீங்கன்னா விவாதத்து கொடுக்க போறாரு, அதெல்லாம் விடுங்க. இவருடைய பிள்ளைங்க, இப்போ பெத்த பிள்ளைங்க உடைய மகன் இருக்காங்கல்ல, அவங்க என்ன மாதிரியான ஒரு ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இவர் வந்து அதுக்கு புரிஞ்சவரா இருந்தா இதை அவர் பண்ணுவாரா? இப்போ இந்த போஸ்ட் பர்த்டே கேக் வெட்டுற மாதிரி ஒரு போஸ்ட்டை இவங்க வந்து வெளியிடுது திரிஷா. இத இப்ப நார்மலா உள்ள விஜயோடைய ஆதரவாளர் ரசிகர்களுக்கே அவ்வளவுக்குள்ள ஒரு கஷ்டமா இருக்கு, எரிச்சலா இருக்கு, இதை ஏன் அப்படி போட்டா வெளியிடுன்னு கோவம் வருதுன்னா, பெத்த பிள்ளைங்க வயசுக்கு வந்த ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்கான், அது பார்க்கும்போது அதுகளுக்கு எந்த மாதிரி ஒரு எரிச்சல் இருக்கும். நம்ம அம்மா விட்டுட்டு இவர் கூட போய் பர்த்டே கேக் கொண்டாடுறாரு அப்படிங்கிறது ஒரு கோபம் வருமா வராதா? உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஸோ அந்த இடத்துல எனக்கு விஜய் அவர்கள் மேல ஒரு 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 இதா வருது, ஒரு என்ன சொல்றது, அவர் எல்லாத்துலயும் அவரை பெர்ஃபெக்டா நம்ம அரசியல் ரீதியாக அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம். ஆனா இந்த விஷயத்துல மட்டும் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுனுக்கு போறாரு, ஒரு நெகட்டிவ் இமேஜ் அவர் மேலே நமக்கு விழுது. ஆக்சுவலா நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதாவது விஜய் அவர்களை இனிமேல் அரசியல இருந்து எதிரிகள் யாராலையும் அவர் வீழ்த்த முடியாது. ஆனா ஒரே ஒருத்தரால அவர் வீழ்த்த முடியும்னா அது விஜய் அவர்களால தான். அவர் ஒரு பண்ணக்கூடாத ஒரு தப்பை பண்ணா அவர் வந்து வீழ வாய்ப்பு இருக்குன்னு, அது அந்த தப்பு இந்த திரிஷா தான். திரிஷாவை அவர் வந்து பாத்தீங்கன்னா கட்சியில கொண்டு வரணும், அரசியல ஈடுபடுத்தணும் அவர் அப்படிங்கிறது அவருடைய எண்ணோட்டமா இருந்துச்சு அப்படின்னா அதால மட்டும்தான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கீழே போகக்கூடிய அந்த நிலை ஏற்படுமே தவிர, அதாவது தான் தலையை தானே மண்ணள்ளி போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். மற்றபடி அவர் வந்து பாத்தீங்கன்னா அரசியலா எல்லாமே சூப்பரா தான் பண்ணிட்டு இருக்காரு, நாம நினைச்ச மாதிரி எல்லாமே பண்றாரு. ஆனா இதுல மட்டும் ஏன் வந்து பாத்தீங்கன்னா இவர் தொடர்ந்து இதை நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு அதை அலோவ் பண்ணிக்கிட்டு அப்படி கடந்து போறாருங்கிறது நமக்கு புரியாத புதிரா இருக்காது. அதாவது எல்லாருக்கும் தகப்பனுக்கும் பிள்ளைங்க மேல பாத்தீங்கன்னா பாசம் அளவு கடந்து இருக்கும்.
அதுவும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பெண் பிள்ளை மேல அவர் பாசம் இல்லாம இருக்குமா, ஸோ எல்லாமே ஓகே தான். ஆனா அப்படி இருந்தும் திரிஷா அவர்கள் இந்த போட்டோவை போடுறதுக்கு எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணிட்டு தொடர்ந்து போறாருன்னா அது ஒரு புரியாத ஒரு புதிராக தான் போயிட்டு இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு முதலமைச்சர் விஜய் சைட்லேருந்து அவர் விளக்கம் கொடுக்கணும், ஆனால் அவர் இதுக்கு விளக்கம் கொடுக்க மாட்டாரு. இன்னொன்று திரிஷா சைட்லேருந்து விளக்கம் கொடுக்கணும், அதுவும் விளக்கம் கொடுக்காது. ஸோ இது கடைசியில் எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒட்டு மொத்தத்தில் இப்போ எதிரிகளுக்கு அப்பப்போ விஜய் அவர்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்த பண்ணும்போது அதை கொண்டாடிட்டு இருக்கும்போது நச்சுன்னு இந்த விஷயம் வந்து விழுந்துடும், ஒரு கருமுள்ளி வச்ச மாதிரி அது ஆயிரும். கடைசியில் எல்லாருக்கும் இரிட்டேட்டிங் ஆயிரும். அப்படிதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. நேற்று எவ்வளோக்குள்ள ஃபயர் விட்டுட்டு இருந்தோம், அவர் செமையா செஞ்சுட்டாருப்பா அப்படின்ட்டு அதை நம்ம கொண்டாடுறதுக்குள்ளேயே அதை வந்து எல்லாம் சந்தோஷப்பட்டுருக்கே முழுசா அந்த சந்தோஷத்தை அடைவிடாம இந்த திரிஷா வந்துட்டு ஒரு போஸ்டை போட்டு ஒட்டுமொத்தமாக அந்த ஸ்டோரி முடிச்சுட்டு போயிடும். என்ன சொல்ல. சரி, ஓகே. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்குலாம் என்ன தோணுச்சு, நான் பேசின விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது மாற்றிக்கிறது இருக்கா, எதா இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த பொல்லாதவன் எப்பவும் உண்மையை மட்டும் தான் பேசுவான், மனசாட்சிப்படி பேசுவான். ஸோ அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க இப்ப இந்த போட்டோவை பார்த்தோன்னே என்ன மனநிலையில இருந்தீங்க, அட சண்டாட சிரிக்க வந்துட்டாலையா கரெக்டா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணிச்சா தோணலையா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோ வெளியே வரும். பாய்.